எந்த எண்ணெயால் தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும்? சுத்தமான பசு நெய்யில் தீபம் ஏற்றினால் கிரக தோஷங்கள் விலகி வாழ்க்கை வளமாக அமையும். விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றினால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். வீட்டில் தெய்வ கடாட்சம் உண்டாகும். வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றினால் சொந்த பந்தங்கள் உதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகமாகும். வீட்டில் சந்தோஷம் பெருகும். நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றினால் நவகிரக பிரீத்தி உண்டாகும். தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினால் மன உறுதியும் உள்ளத்தில் தெளிவும் ஏற்படும். மன சஞ்சலம் நீங்கும். இலுப்பை எண்ணெய், வேப்ப எண்ணெய், நெய் மூன்றும் கலந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினால் அனைத்து ஐஸ்வரங்களும் கிடைக்கும். தீபம் ஏற்றக்கூடாத எண்ணெய்கள்: கடலை எண்ணெயில் தீபம் ஏற்றினால் மனக்கவலை உண்டாகும், அச்சம் தரும். கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றினால் பிரச்சனைகள் தொல்லைகள் உண்டாகும். பாமாயில் எண்ணெயில் தீபம் ஏற்றினால் அதிகமான பாவங்கள் சேரும். எந்த திரியில் தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும்? பஞ்சு திரியில் தீபம் ஏற்றினால் சகல பிரச்சனைகளும் தீர்ந்து சுகமான வாழ்வு கிடைக்கும். தாமரை திரியில் தீபம் ஏற்றினால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும். வாழைத்தண்டு திரியில் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குறைபாடு நீங்கி வீட்டில் சந்தோஷம் பெருகும். வெள்ளை எருக்கு பட்டை திரியில் தீபம் ஏற்றினால் பேய் பிசாசு தொல்லைகள் நீங்கி செய்வினை விலகும். விநாயகர் அருள் கிடைக்கும். புதிய மஞ்சள் துணியில் திரி போட்டு தீபம் ஏற்றினால் கணவன் மனைவி இடையே இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும். அம்மன் அருள் கிடைக்கும். புதிய வெள்ளை துணியில் திரி போட்டு தீபம் ஏற்றினால் வீட்டில் சகல சௌபாகியம் நிறைந்து வாழ்வு வளமாக இருக்கும். எந்த பிரச்சனைக்கு எந்த திசையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும்? துன்பங்கள் விலக கிழக்கு திசையில் தீபம் ஏற்ற வேண்டும். கடன் தொல்லை நீங்க உறவுகளுக்கிடையே சண்டைகள் தீர மேற்கு திசையில் தீபம் ஏற்ற வேண்டும். வடக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் வற்றாத செல்வத்தோடு சகல சௌபாகியம் ஏற்படும். தீபம் ஏற்றக்கூடாத திசை தெற்கு. தெற்கு திசை துர்தேவதைகளுக்கானது. அதனால் தெற்கு திசையில் தீபம் ஏற்றக்கூடாது. இந்த திசையில் தீபம் ஏற்றினால் பாவங்கள் பெருகும், பிரச்சனைகள் வந்து சேரும்.